வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு டெய்லி லைஃப் ஸ்டைல் வீடியோ போட்டு. ஸோ அதனால இன்னைக்குள்ள டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு கேலிஸ்தானிக் அத்லட்டா நான் எப்படி என்னோட டைம் நான் மேனேஜ் பண்றேன் அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ பேசிக்கா லீவ் டைம்ல மட்டும் நான் எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுல அது ஏன்னா உங்களுக்கு வீடியோல போக போக தெரியும். பொதுவாகவே இந்த ராசி பலனில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. எப்பப்பனா பார்க்கறனோ அப்பப்போ என்ன சொன்ன ஏடா கூடமா இருக்கும், அதே மாதிரி நடந்துருது. இன்னைக்கும் எப்பயும் போல யதார்த்தமா தான் பார்க்க போனேன். வெற்றின்னு போடுச்சு, ஆனா எதுக்குன்னு தெரியல. அப்படி என்னதான் வெற்றி கிடைக்குதுன்னு நானும் பார்க்கறேன். ஒரு பக்காவான விஷயம் என்னன்னா, காலையில எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணல, அப்பயுமே பாடி கண்டிஷன் சூப்பரா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நண்பர்களே, நான் பேங்க் போயிட்டு வர வழியில நம்ம தலைவன் பம்பல் பியை பார்த்தேன். பம்பல் பி பிடிக்குன்னா கமெண்ட்ல ஒரு ஃபயர் போட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நாம தான் சமையல் நண்பர்களே. பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி, முட்டை புரிஜி, அப்புறம் பழைய சோறு, தயிர் கஞ்சி சாப்பிட்டேன். ஸோ இப்பெல்லாம் லீவ் டைம்ல நான் ஏன் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னல நண்பர்களே, அதுக்கு இதுதான் காரணம். இந்த ஸ்கூல் காலேஜ் வெக்கேஷன் டைம் இருக்கும்ல, நான் அப்பா கம்பெனிக்கு வந்துருவேங்க வேலை செய்யறதுக்கு. இங்க வேலை பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நடந்துட்டே இருக்கணும், வெயிட் தூக்கணும். ஸோ எனக்கு ஒரு வழியா கார்டியோவும் ஆயிடுது, வெயிட் லிஃப்டிங் ஆயிடுது. ஒவ்வொரு பேக்ஸுமே இல்லங்காம 50 கிலோக்கு மேல இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்துட்டு வந்து எல்லாமே வஜன் பண்ணிட்டு 50 கிலோ பண்ணிட்டு அதெல்லாமே நம்ம தைச்சு வச்சிடணும். வேலை மட்டுமே நான் இப்போ 1:30 வந்தேன். ஸோ அடுத்த 9 மணிக்கு ஸ்ட்ரைட்டா இதே தான் நான் பண்ண போறேன். அப்ப ரொம்ப நாள் கழிச்சு என்னோட வெயிட் செக்கிங் பண்ணிக்கிட்டேன். 53 கிலோ இருக்கு. ஸோ இவர் தான் நண்பர்களே என்னோட அப்பா. கடந்த 35 வருஷமா இந்த ஒரே கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நான் இந்த கேலிஸ்தானிக் ஜிம்மு, மசில் பில்டிங் இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டது அப்பா பார்த்து தான். சொல்ல போனா இந்த கம்பெனில அப்பா வேலை செஞ்சு ஒரு நல்ல பவர் லிஃப்டரா இருக்கிறாரு. பிசிக்குமே அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாரு. அப்புறம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 9:30 ஆயிடும் நண்பர்களே. கண்ணாடி கொஞ்சம் பார்க்க பழசா தான் இருக்கும் நண்பர்களே. பழசுல ரொம்பவே பழசு. ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அந்த கண்ணாடி அந்த கம்பெனிலே தான் இருக்கு. நீங்களே பாருங்களேன், நடக்கிறதுக்குள்ள பவர் லிஃப்டர் மாதிரி தான் நடப்பாரு. அப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்டு பல்ல விளக்கிட்டு இன்னைக்குள்ள நாளில் முடிச்சுக்கிட்ட நாளைக்கு பார்க்கலாம். ஒரு விஷயம், யாரெல்லாம் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.